நீ என்னடா எனக்கு கெடு விதிக்கிறது? ஒரு இன்ச் கூட பின்வாங்க மாட்டோம். வளைகுடா பகுதியே நரகமாக மாறும் என ஈரான் எச்சரிக்கை செஞ்சாலும் இவங்களை அழிக்கவே முடியலையே. பூமிக்கு அடியிலிருந்து உயிர்த்தெழும் ஈரானின் ஏவுகணை தளங்கள். அமெரிக்காவின் திட்டத்தை முறியடித்த ஈரானியே போனா சோத்துக்கு பிச்சை கூட எடுக்க முடியாது. உலக நாடுகளை அச்சுறுத்தும் பசி, பட்டினி, வறுமை. ஈரான் போர் விளைவுகள் பற்றி ஐநா சபை அவமானத்துல என்னால வாழவே முடியாது. ட்ரம்ப் தற்கொலை முயற்சி என்று பரவும் தகவல். மருத்துவமனையில் அமெரிக்க அதிபர் சிகிச்சை பெறுவது உண்மையா? உனக்கு இப்ப எப்படி வலிக்குது? இதே மாதிரி தானே காசா மக்களுக்கும் வலிச்சிருக்கும். நெதன்யாகு பாணியில் இஸ்ரேலுக்கு பாடம் புகட்டிய இந்த வார்த்தை பேசிய டொனால்டு ட்ரம்ப் பொறுமை இழந்து சூறாவளியாக சீறிய ஈரான் உங்கள் பிடிவாதத்தால் சாம்பலாக மாறுவீர்கள் என்று எச்சரிக்கை. ஹார்முஸ் நீர்வழி பாதையை அடுத்த 48 மணி நேரத்தில் திறக்காவிட்டால் ஈரானின் மின்சார கட்டமைப்புகளை தாக்கி அவர்களுக்கு நரகத்தை காட்டுவேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். இந்த கெடு இன்றுடன் நிறைவடைய உள்ளதால் மத்திய கிழக்கு முழுவதும் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. அமெரிக்கா தனது தாக்குதலை விரிவுபடுத்தினால் மத்திய கிழக்கில் நிலைமை வேகமாக மோசமடையும் என ஈரானின் புரட்சிகர இஸ்லாமிய பாதுகாப்பு படை எச்சரித்துள்ளது. அந்நாட்டின் ராணுவ மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சோல்ஃபஹாரி பேசுகையில், பதற்றங்கள் நீடித்தால் இந்த பகுதியே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு நரகமாகிவிடும். ஈரானை தோற்கடித்து விட்டோம் என்று அவர்களது மாயை அவர்களையே அழித்துவிடும் என எச்சரித்துள்ளார். மேலும் ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கைகள் என்பது அமெரிக்காவின் கையேறு நிலை, பதற்றம், நிலையற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறது. எளிமையாக சொல்ல வேண்டுமானால் அவர்களுக்கான நரகத்தின் கதவுகள் திறக்கப்படும் என்பதே இங்கு செய்தி எனவும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஈரான் ராணுவ ஜெனரல் அலி அப்துல்லாஹி அலியாபாதி விடுத்துள்ள அறிக்கை வெள்ளை மாளிகையை அதிர வைத்துள்ளது. டொனால்டு ட்ரம்பின் முட்டாள்தனமான செயல்கள் அவருக்கு எதிராகவே முடியும் எனவும் இதுபோன்ற மிரட்டல்கள் ஈரானின் தற்காப்பு தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தும் என எச்சரித்துள்ளது. எதிரான போர் 5 வாரங்களை கடந்துள்ள நிலையில் ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் ஆகியோர் ஈரானின் பலம் 90% அழிந்துவிட்டது என முழங்கி வருகின்றனர். ஆனால் அமெரிக்க உளவுத்துறை அமைப்புகள் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை பென்டகனின் வெற்றி கொண்டாட்டத்தில் இடியை இறக்கியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய விமானங்கள் ஈரானின் ஏவுகணை பதுங்கு குழிகளை தகர்த்த சில மணி நேரங்களிலேயே ஈரான் புல்டோசர்களை வைத்து மண்ணை தோண்டி அந்த ஏவுகணைகளை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறது. இதனை இஸ்ரேலிய ஊடகமான ஹாரெட்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் அன்னா கெல்லி ஈரானின் தாக்குதல் 90% குறைந்துவிட்டது என கூறினாலும் ஈரானிடம் இன்னும் 50% ஏவுகணைகளும் நடமாடும் ஏவுதளங்களும் பத்திரமாக இருப்பதாக உளவுத்துறை கூறுகிறது. ஈரான் தனது உண்மையான ஏவுகணை தளங்களை பாதுகாக்க ஆயிரக்கணக்கான பொம்மை ஏவுதளங்களை போர்க்களத்தில் நிறுத்தியுள்ளது. இதனால் அமெரிக்கா எதை அழித்தது என்பே தெரியாமல் குழம்பி போயுள்ளது. ஈரான் தனது ஏவுகணைகளை இப்போது குறைவாகவே பயன்படுத்துகிறது. இதற்கு காரணம் அதன் பலம் குறைந்ததல்ல, மாறாக போரை நீண்ட காலத்திற்கு கொண்டு சென்று அமெரிக்காவை பொருளாதார ரீதியாக வீழ்த்தவே இந்த வியூகம் என கூறப்படுகிறது. ஈரானின் ஏவுகணை தளங்களை அழிக்க முடியாது என்பதை அமெரிக்கா இப்போது உணரத் தொடங்கியுள்ளதாக உலக மக்கள் கலாய்த்து வருகின்றனர். 5 நாட்களாக நீடிக்கும் ஈரான் அமெரிக்கா போர் மத்திய கிழக்கில் பதற்றத்தை உச்சத்திற்கு தள்ளி கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விலையை கடுமையாக உயர்த்தியுள்ளது. இதன் தாக்கமாக உணவுப் பொருட்கள் உற்பத்தி, போக்குவரத்து செலவுகள் அதிகரித்து தானியங்கள், தாவர எண்ணெய், பால் பொருட்கள் விலை மார்ச்சில் கணிசமாக உயர்ந்ததாக ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு எச்சரிக்கிறது. ஹார்முஸ் நீரிணை போன்ற முக்கிய கடல்வழி பாதைகளில் ஏற்பட்டுள்ள முடக்கம், உரங்கள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சர்வதேச சந்தைக்கு வந்து சேருவதில் பெரும் தாமதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகள் இந்த திடீர் விலையேற்றத்தால் பெரும் உணவு பஞ்சத்தை எதிர்கொள்ள நேரிடும் என ஐநா பொதுச் செயலாளர் எச்சரித்துள்ளார். போர் நீடிக்கும் பட்சத்தில் வரும் மாதங்களில் கோதுமை, சோளம் மற்றும் சமையல் எண்ணெய் ஆகியவற்றின் இருப்பு குறைந்து அவற்றின் விலை மேலும் 20% முதல் 30% வரை உயரக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். உலக நாடுகள் தங்களது உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க தொடங்கியுள்ளன. இது உலகளாவிய உணவு பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. விவகாரங்கள் முதல் ராணுவ புரட்சி வரை பல முறை தாக்குதல்களை ட்ரம்ப் எதிர்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. சர்ச்சைக்குரிய எப்ஸ்டீன் பாலியல் வழக்கை முன்வைத்து இஸ்ரேல் நாடு ட்ரம்பிற்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகின்றது. இந்த விவகாரத்தில் உள்ள ரகசிய ஆவணங்களை வைத்து இஸ்ரேல் அமெரிக்க அரசை மிரட்டி வருவதாக
தகவல்கள் கசிகின்றன. ராணுவ தளபதிகள் அதிரடி ராஜினாமா. அமெரிக்க ராணுவம் அதிபர் டிரம்பிற்கு ஒத்துழைக்க மறுப்பு தெரிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மூன்றாவதாக, அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் டிரம்பிற்கு எதிராக மன்னராட்சி வேண்டாம் என்ற முழக்கத்துடன் மக்கள் வீதியில் இறங்கி போராடி வருகின்றனர். சர்வதேச அரங்கில் ஈரானின் ஆதிக்கம், அமெரிக்காவின் செல்வாக்கு சரிந்து வரும் நிலையில் அமெரிக்கா தலைமையிலான நாட்டோ அமைப்பு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கெல்லாம் மேலாக அமெரிக்க நாடாளுமன்றமும் டிரம்பிற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளது. உள்நாட்டு நெருக்கடி, சர்வதேச தனிமைப்படுத்துதல் மற்றும் ராணுவத்தின் எதிர்ப்பு என நாலாபுறமும் நெருக்கடிகள் சூழ்ந்துள்ளதால் தப்பிக்க வழி தெரியாமல் அதிபர் டிரம்ப் தற்கொலை முயற்சி செய்துள்ளதாக செய்திகள் பரவி வருகின்றன. ஆனால் வெள்ளை மாளிகை அல்லது அதிகாரப்பூர்வ மருத்துவ குழுவிடமிருந்து இது குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. இஸ்ரேலின் ஹைஃபா நகரில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஈரான் ஏவுகணை தாக்குதலில் 4 இஸ்ரேலியர்கள் காயமடைந்ததாக அந்நாட்டின் அவசர சேவை தரப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. ஹைஃபாவில் உள்ள 5 மாடி கட்டிடத்தின் மீது ஏவுகணை நேரடியாக தாக்கியதில் காயமடைந்தவர்களில் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. 450 கிலோகிராம் எடை கொண்ட ஏவுகணையின் வெடிபொருள் கட்டிடத்தின் மீது நேரடியாக தாக்கியதை அடுத்து சிலர் இன்னும் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹைஃபாவில் குறைந்தது 3 இடங்களில் ஏவுகணை சிதறல்கள் விழுந்து கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. இஸ்ரேலையும் அமெரிக்க ராணுவ சொத்துக்களையும் கொண்டுள்ள ஜோர்டான், ஈராக் மற்றும் வளைகுடா நாடுகளையும் குறிவைத்து ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி ஈரான் பதிலடி கொடுத்து வருகின்றது. இதனால் இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உயிரிழப்புகளும் உள்கட்டமைப்பு சேதங்களும் ஏற்பட்டுள்ளன. எளிதாக சொல்ல போனால், பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் எப்படி தாக்குதல் நடத்தியதோ அதே பாணியை கையில் எடுத்து தற்போது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதனால் உருக்குலைந்த கட்டிடங்கள், மக்களின் அழுகுரல்கள், நிம்மதியற்ற சூழல் என காசாவை போல இஸ்ரேல் மாறி வருகின்றது. இந்த நிலையில் ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்தினால் மட்டுமே போர் முடிவுக்கு வரும் என்றும், பேச்சுவார்த்தை ஒரு புறம், தாக்குதல் மறுபுறம் என்று தொடர்ந்தால் போரை முடிக்க மாட்டோம் என இந்தியாவில் உள்ள ஈரானின் உச்ச தலைவரின் பிரதிநிதியான டாக்டர் அப்துல் மஜீத் ஹக்கீம் இலாஹி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கிழக்கு போர் பதற்றம் காரணமாக ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் உலகளாவிய எரிபொருள் சந்தைகளில் பெரிய விலை மாற்றம் ஏற்பட்டு வருகின்றது. இதனால் அமெரிக்காவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் எரிபொருள், எரிவாயு விலை அதிகரித்து வருகின்றது. இது பொருளாதாரம், வர்த்தகம், வேலை வாய்ப்பு என அனைத்தையும் அடுத்தடுத்து பாதிக்க தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணையை செவ்வாய்க்கிழமைக்குள் திறக்கவில்லை என்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று டொனால்டு டிரம்ப் பூச்சாண்டி காட்டியுள்ளார். செவ்வாய்க்கிழமையன்று ஈரான் மின் உற்பத்தி நிலைய தினத்தையும் பால தினத்தையும் ஒன்றாக கொண்டாடும். இது இதற்கு முன் ஒருபோதும் நடந்ததில்லை. பைத்தியக்காரர்களே, ஹார்முஸ் ஜலசந்தியை திறங்கள், இல்லை என்றால் நீங்கள் நரகத்திற்கு செல்வீர்கள், பொறுத்திருந்து பாருங்கள், அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். மேலும் சில ஆங்கில கெட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்தியுள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி, அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு தாக்குதலுக்கும் ஈரான் சமமான எதிர் தாக்குதல் தொடுக்கும் என்று எச்சரித்துள்ளார். இது அமெரிக்கா இஸ்ரேல் மத்தியிலான தாக்குதல்களை மேலும் மோசமாக்கும் என்பதை உணர்த்துகின்றது. இதனிடையே ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் காலிபாஃப் ட்ரம்பின் பொறுப்பற்ற செயல்களால் பிராந்தியம் முழுவதும் எரிந்து சாம்பலாகும் என்று எச்சரித்துள்ளார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் போட்ட பதிவில், உங்களின் பொறுப்பற்ற செயல்கள் அமெரிக்காவை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நரக வேதனைக்குள் இழுத்துச் செல்கின்றன. நீங்கள் நெதன்யாகுவின் கட்டளைகளை பின்பற்றுவதில் பிடிவாதமாக இருப்பதால் நமது பிராந்தியம் முழுவதும் எரிந்து சாம்பலாகும் என்று கூறியுள்ளார்.